வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் பயிற்சி 1-4 இது வந்து 10வது வகுப்பில் கணக்கு புக்கில் இந்த பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சிக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் விடைகளுக்கான காரணத்தையும் கொடுக்கும். பாருங்கள், இதுக்கு எப்படி ஆன்சர் உங்கள் புக்கில் இருக்குது பாருங்கள். பாருங்கள், வளைவரை ஒன்றுக்கொன்றான சார்பை குறித்தால் வரையப்படும் கிடைமட்ட கோடு வளைவரை ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டும். பாருங்கள், இது வந்து ஒரு புள்ளியில் தான் வெட்டணும். இப்போ வந்து 2 புள்ளியில் 3 புள்ளியில் இந்த மாதிரி வெட்டுனா இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து சார்பு அல்ல அப்படிங்க நமக்கு தெளிவாகுது. பாருங்கள், இது வந்து 2 புள்ளியில் வெட்டுது, இது ஒரு புள்ளியில் தான் வெட்டுது, இதுக்கு 3 புள்ளி வருது, இதுக்கும் ஒரே புள்ளி. ஆக இது சார்பு கிடையாது, இது சார்பு, இது சார்பு கிடையாது, இது சார்பு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஒரு கோடு நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சால் அந்த கோடும் 2 புள்ளியில் விட்டோம். இதுக்கு எத்தனை கோடு வரைஞ்சாலும் ஒரே புள்ளியில் தான் விட்டோம். பாருங்கள், இது இதே மாதிரி தான் 3 புள்ளியில் வெட்டிக்கிறோம், இதுவும் ஒரே புள்ளி தான் விட்டோம். ஆக இந்த 2 தான் நமக்கு சார்பு, இந்த 2 சார்பு கிடையாது. பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம விளக்கம் எழுதலாம். ஃபஸ்ட்டு எழுதுங்க. சார்பல்ல குத்துக்கோட்டை வளைவரை 2 புள்ளியில் வெட்டுகிறது. 2 சார்பாகும் குத்துக்கோடு வளைவரை ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டுகிறது. சார்பல்ல 3 புள்ளிகளில் வெட்டுகிறது. சார்பு ஒரு புள்ளியில் குத்துக்கோடு வளைவரை வெட்டு. இந்த மாதிரி நீங்கள் விளக்கம் எழுதணும். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சது. பாருங்கள், 2 எஃப் வந்து ஏபி என்ற சார்பானது f(x) வந்து சமம் இருக்குது x/2 - 1க்கு சமம் என வரையறுக்கப்படுகிறது. இங்கு a கணம் கொடுத்தாச்சு, b கணம் கொடுத்தாச்சு. ஆக இருக்கும்போது சார்பு f-ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. 1 வரிசை ஜோடியின் கணம், இது வந்து குறிக்கணும், அட்டவணை போடணும், அம்புக்குறி படம், வரைபடம். 4 நம்ம நிச்சயம் பண்ணணும். வரிசை ஜோடி கணம்னா a b நிச்சயம் முதல் இந்த மாதிரி போட்டு வைக்கணும். பார்க்கலாம். f(x)க்கு நம்ம x/2 - 1க்கு வரையறுக்கும் போது xல் 2ன்னு கொடுத்தா f(x) என்ன வரும்? 2 பை 2 - 1 0. xக்கு 4 போட்டோம்னா f(x) என்ன வரும்? 4 4 பை 2 - 1 2 - 1 1. xக்கு 6 கொடுத்தோம்னா f(6) 6 பை 2 - 1 3 - 1 2. இதுக்கு 10 கொடுத்தா 10 பை 2, அப்போ 5 - 1 4. 12ன்னா 12 பை 2, அதாவது 1 2 6 2 இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு நினச்சணும் கழிக்கணும். இது வந்து இப்போ வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸு ஒய் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வரிசை ஜோடியின் கணம் இங்கே 2 இருக்கும்போது இங்கே 0, 4 இருக்கும்போது 1, 6 இருக்கும்போது 2, 10 இருக்கும்போது 4, 12 இருக்கும்போது 5. பாருங்கள், இப்போ வந்து வரிசை ஜோடியின் கணம் இது ஃபஸ்ட்டு எண்ணு, இது ஃபஸ்ட்டு எண்ணு, இது போட்டு நம்ம முடிச்சிடணும். அடுத்து 2வது வந்து என்னென்னா அட்டவணை எக்ஸு f(x) இதுவும் அதே தான். இதை தான் ஃபஸ்ட்டு எழுதிடணும், 2வது நம்பரை செகண்ட் எழுதணும். ஏற்கனவே உங்களுக்கு இதே தான் இதுலேயும் வரும். அடுத்து எஃப் வந்து என்னது, திரும்ப அதே தான் எழுதியிருக்கோம் நம்ம. இப்போ வந்து அம்புக்குறி படம் பாருங்கள். இந்த பக்கம் முதல் எண்கள்லாம் அந்த பக்கம் எழுதணும், 2 எண்கள் அந்த பக்கம் எழுதணும். இந்த மாதிரி எழுதிச்சணும். அம்புக்குறி போட்டு விடணும். இது அம்புக்குறி படம். அடுத்து அட்டவணை பாருங்கள். அட்டவணை இந்த மாதிரி போட்டுவிடுங்க, எக்ஸு ஒய் அப்படின்னு. இப்போ வந்து 2 இங்கே எக்ஸில் 2ங்கும்போது ஒய்யில் என்ன வரும்? 0. அடுத்து 2ங்கும்போதும் 4ங்கும்போது 1, அடுத்து 6ங்கும்போது 2, 10ங்கும்போது 4, 12ங்கும்போது 5. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குறித்து காட்டுங்க. இது செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் முடியுது. அடுத்து எஃப் அப்படிங்கிற ஒரு கணக்கு கொடுத்தாச்சு. இந்த சார்பினை அம்புக்குறி படம், அட்டவணை, வரைபடம் மூலமாக குறிக்கவும். இதே தான் இதில் எப்படி குறிச்சோமோ இந்த வரிசை ஜோடி வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு நமக்கு. அம்புக்குறி படம் இந்த நம்ம இப்படி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் ஒரு பக்கம், செகண்ட் நம்பர்லாம் ஒரு பக்கம் எழுதணும். அட்டவணை அதே தான், இங்கே வரதான் அட்டவணையில் குறிக்கணும். வரைபடம் பாருங்கள், அம்புக்குறி படம். இதில் என்ன அப்படின்னா இப்போ 1 2 3க்குமே 2 தான். பாருங்கள், 1க்கும் 2 தான், 2க்கும் 2 தான், அந்த மாதிரி வந்துருங்க. இந்த 2 வந்து இங்கே 3 முறை வந்திருக்கு. ஆனால் அம்புக்குறி படத்தில் ஒரு முறை மட்டும் இருந்துச்சுன்னு வரணும். பாருங்கள்,
2 வந்து 1 2 3 2 மாற்றிடுங்க. 4க்கு 3 5க்கு 4 இந்த மாதிரி போட்டுட்டு அட்டவணை படம் அதே தான், இதில் வரது தான் இதுலேயும் எக்ஸ் எஃப்எஃப்எக்ஸ் பாருங்கள். வரைபடம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே குறிச்ச மாதிரி 1ல் இருக்கும்போது 2, அதுமாதிரி 2ல் இருக்கும்போது 2 தான், 3ல் இருக்கும்போது 2 தான், 4க்கு 3 5க்கு 4 இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வரைபடம் புரியும். அடுத்து 4ஆவது கணக்கு பாருங்கள். எஃப் என் என்ற சார்பு, அதாவது இரண்டுமே இயல் எண்கள். எஃப்எஃப்எக்ஸ் வந்து 2x - 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. இதே மாதிரி இங்கே வந்து x/2 கொடுத்துருக்கு, இங்கே 2x - 1 கொடுத்துருக்கு. பாருங்கள், என் வந்து இயல் எண் 1 2 3 போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸுக்கு 1ன்னு வச்சுட்டோம்னா எஃப்எஃப்எக்ஸ் 2x - 1 கொடுத்துருக்கு. இப்போ 1ன்னா 2 × 1 - 1 1, 2ன்னா 2 × 2 - 1 4 1 4 - 1 3, 3ன்னா 2 6 6 - 1 5, 4ன்னா 4 8 8 - 1 7. அப்போ இங்கே வந்து 1 2 3 4னா இங்கே 1 3 5 7. இப்போ இதை வந்து நம்ம என்ன குறிக்கணும், அம்புக்குறி படத்தில் குறிக்கணும். 1ன்னா 1 குறிக்க 2 3 3 5 4 7. இப்போ இதில் என்ன எழுதணும்னா எஃப்என் ரெண்டுமே இயல் எண், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இது இயல் எண் தான், இது இயல் எண் தான். மதிப்பகத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலூர் உள்ளது. அனைத்து உறுப்புகளுக்கும் நிழலூர் இல்லை, அதனால் மேல் சார்பு இல்லை. இப்போ இதில் வந்து இங்கே 2க்கு இல்லை, 4க்கு இல்லை. அப்போ இது வந்து என்ன கிடையாது, மேல் சார்பு இல்லை. சரியா? துணை மதிப்பகம் சரியானது இல்லை, வீச்சகம். ஏன்னா இது ரெண்டும். இப்போ வந்து 5th சம் பார்க்கலாம். எஃப் பாருங்க, n → n என்ற சார்பு f(m) = m² + m + 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுது. இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா என்ன அப்படின்னா, பாருங்க உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ fa → b என்பது ஒரு சார்பு என்க. ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் f ஆனது தொடர்படுத்துமானால் f என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், அந்த சம் பார்க்க போகிறோம். இப்போ n என்பது இயல் எண். இப்போ இயல் எண் நம்ம பார்த்தோம்னா 1 2 3 வரும். அந்த 1 2 3 இந்த m அப்படிங்கிற இடத்துல போட்டு நம்ம இந்த சமன்பாடு கொடுத்து நம்ம வரையறுக்கப்படும் போது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ nங்கிறது இயல் எண் 1 2 3. அடுத்து பாருங்க, எஃப்எஃப்எம்ல வந்து நம்ம இந்த மாதிரி இந்த 1 2 3 வந்து நம்ம பிரதிபடுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ m வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா f(1) 1² + 1 + 3 வந்து நமக்கு எத்தனை, 1² 1 1ஆல் பிறக்கும்போது 1 தான், 1 + 1 2 2 + 3 5. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கு 2 பாருங்க, 2க்கு f(2) 2² + 2 + 3, 2² 2 2 4 6 9. அடுத்து 3 வந்து பார்க்கும்போது நமக்கு 3², அப்போ 9 12 15. சரியா? இப்போ 4 அப்படின்னா என்ன வரும், 4 16 20 23. அது மாதிரி 5 அப்படின்னா என்ன வரும், 5 25 30 33. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து இயல் எண்கள் போயிட்டு இருக்கும். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு அம்புக்குறி படம் போடணும் NNFல. சரியா? இப்போ பாருங்க, 1 2 3 5 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு 1ன்னா 5, 2ன்னா 9, 3ன்னா 15, 4ன்னா 23, 5ன்னா 33. பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ பாருங்க, 1க்கு 5 2க்கு 1 இந்த மாதிரி போட்டுட்டு கீழே என்ன எழுதணும், ஒன்றுக்கு ஒன்றான சார்பு வெவ்வேறு முன்னுறுக்களுக்கு துணை மதிப்பகத்தின் வெவ்வேறு நிழலூர் உள்ளது. பாருங்க, வெவ்வேறு நிழலூர் இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. அடுத்து 6 ஏங்கிற கணம் பாருங்க, 1 2 3 4 மற்றும் b என்பது n, b = n என்க. மேலும் f வந்து a → b ஆனது f(x) = x³ என வரையறுக்கப்படுகிறது. இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து m² இங்கே x³ எனில் 1 என்ன கண்டுபிடிக்க பாருங்க, f இன் வீச்சகத்தை காண்க. 2 வந்து f எவ்வகை சார்பு என காண்க. பார்க்கலாமா? பாருங்க, f(x) வந்து x³ ஒவ்வொரு நம்பர் போட்டு அது கியூப் கண்டுபிடிச்சு போடுங்க. இது 1ன்னா 1 3 தடவை பார்க்கும்போது 1 தான், 2 3 தடவை பார்க்க நமக்கு 8, 3 3 தடவை பார்க்க 27, 4 4 தடவை பார்க்க 64. இப்போ இதை வந்து x y இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வரிசை ஜோடிகள் கணம் உருவாக்கிக்கணும். வரிசை ஜோடி கணம் உருவாக்கினா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், வீச்சை கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, இங்கே 1 இருக்கும்போது இங்கே 1 தான், 2 இருக்கும்போது 8, 3 இருக்கும்போது 27, 4 இருக்கும்போது 64. இந்த மாதிரி போட்டுட்டு வீச்சை கணம் 2ஆம் நம்பர்
முதல் நம்பர் கிடையாது, ரெண்டாம் நம்பர் 1 8 2 27 64. இந்த இதுதான் வீச்சகம் நமக்கு. இப்போ வீச்சகம் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இதை வந்து அம்புக்குறி படத்தில் போடணும். இங்கே வந்து 1 2 3 4, இங்கே வந்து 1 8 27 64. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஏன்னா ஏயிலிருந்து வெவ்வேறு உட்களுக்கு பியில் வெவ்வேறு நிழல்களும் உள்ளது. பாருங்கள், ஏ ஈக்குவல் டு அதாவது பி ஈக்குவல் டு என்ன, பியும் இதுதான் இயலெண்கள் தான் அப்படின்னு போடுறது. இது உட்சார்பு. பியில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஏயில் 300 இல்லை. பாருங்க, எல்லாத்துக்கும் நமக்கு என்ன இல்லையாம், இதுக்கு 300 இல்லை அப்படின்னு போடுறது. இப்போ வந்து அதாவது இப்போ பிக்கு வந்து இயலெண்கள். இப்போ இது இயல்கள் அப்படிங்கும்போது 1 2 3 நம்பர்லாம் இருக்கும். அதுக்கு வந்து இங்கே நமக்கு என்ன கிடையாது, நிழல் ஒரு இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு தான் நம்ம இதில் எழுதியிருக்கோம் 300 இல்லை. சரியா? கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லை, உன் விடைக்கான காரணத்தை கூறுக. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எஃப் ஆர் டென்ஸ் டு ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. இது ரெண்டு பாருங்க, எஃப் வந்து ஆர் டென்ஸ் டு ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x2 4x ஸ்கொயர்டு. இப்போ பாருங்க, இந்த இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இருபுற சார்பா இல்லையா அப்படிங்கிறத நம்ம காட்டணும். இப்போ பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 1. இப்போ இதில் வந்து இருபுற சார்புனா எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2 இப்படி போட்டுடும். போட்டு இங்கே வந்து x1 கூட நம்ம 2x வரும்போது 2x1 + 1 2x2 + 1. பாருங்க, இந்த 2x1 2xம் இதில் வந்து இந்த +1 வந்து இந்த பக்கம் வரும்போது -1 ஆயிரும். இப்போ 2x போட்டு இப்போ பாருங்க, 2xம் 2xம் அடிபட்டு 1 அடிபட்டு ஆக x1 x2 இந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியாச்சு. இப்போ இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒய். இப்போ இது வந்து ஒய் அப்படின்னு வச்சுட்டோம்னா 2x + 1 ஒய் -1 இந்த ஒன்று வந்து இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடும். இப்போ 2x மட்டும் இருக்குது. எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா ஒய் -1/2. இப்போ இதில் பாருங்கள், ஒய் வந்து 1 கொடுத்தோம்னா நம்ம எக்ஸ் வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஒய் 2 கொடுத்தா நமக்கு எக்ஸ் வந்து 1/2ன்னு கிடைக்கும். ஒய் வந்து -1 கொடுத்தா எக்ஸ் வந்து -1. சரியா? இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது மேல் சார்பு. இது வந்து துணை மதிப்பகத்தின் அனைத்து உறுப்புகளுக்கும் மதிப்பகத்தில் 300 உள்ளது. எஃப் ஆஃப் எக்ஸ் 2x இது வந்து ஒரு இருபுற சார்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் நமக்கு என்ன இருக்குது, உறுப்புகள் 300 இருக்குது. அடுத்து பாருங்க, எஃப் ஈக்குவல் டு ஆர் டென்ஸ் டு ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x ஸ்கொயர்டு. இதை நம்ம போடும்போது எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 - 4 × x கிடையாது 1 ஸ்கொயர்டு. இப்போ வந்து இது 1 தான் வரும். 4 1 பக்கம் 4 தான் -1. சரியா? 3 - 4 அதுமாதிரி -1 கொடுத்தோம்னா -1 தான் வரும். 2 கொடுத்தா -13 -2 கொடுத்தா -13. பாருங்கள், இது எக்ஸுக்கு பேர் நம்ம இந்த -2வை நம்ம போட்டு இது செய்யணும். அடுத்து இதை வந்து ஒரு அம்புக்குறி படம் போட்டோம்னா ஆர் வந்து நடுவில் எஃப். இப்போ 1 கொடுத்தாலும் -1 கொடுத்தாலும் -1 தான், 2 கொடுத்தாலும் -2 கொடுத்தாலும் -13 தான். இப்போ இது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. வெவ்வேறு மதிப்புக்குரிய உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழல்கள் இல்லை. y = 3 - 4x2. பாருங்கள், y -3. இப்போ இந்த 3 வந்து இங்கே வரும்போது மைனஸ் ஆயிரும். -4x ஸ்கொயர்டு. இப்போ x ஸ்கொயர்டு வெளியே எடுத்தோம்னா y -3/-4. பாருங்கள், இப்போ எக்ஸை வெளியே எடுத்தோம்னா 3 - y/2/4 வந்து ரூட்டில் வந்துடும். இதை நம்ம என்ன பண்ணணும், ரூட் பார்க்கும்போது 2/4 வந்துடுது. இதை சுருக்கும்போது 1/2ன்னு வந்துடுது. பாருங்கள், அடுத்து -1 அதே தான். அப்போ நமக்கு என்னது பாருங்க, y 1 கொடுக்கும்போது x √1/2, y 5 கொடுத்தா x √-1/2. அப்போ என்னது, இது மேல் சார்பு அல்ல. இந்த மாதிரி எழுதினீங்க, இது ஒரு இருபுற சார்பு அல்ல அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து பாருங்க, A ஈக்குவல் டு கணம் கொடுத்தாச்சு மற்றும் B கணம் கொடுத்தாச்சு என்க. மேலும் A டென்ஸ் டு B ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு AX + B என வரையறுக்கப்பட்ட நேர்சார்பு எண்ணில் மற்றும் A மற்றும் B காண்க. இப்போ A எது B எது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து AX + B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கணம் வந்து A
ஏங்கிற கணத்தில் உள்ள பாருங்கள் ஏங்கிற கணத்தை நம்ம எஃப் அந்த எக்ஸுக்கு பதில் நம்ம இதை போட்டு நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம். இப்போ ஏங்கிற கணத்தில் -1 வந்து ஃபஸ்ட் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு வந்து -1ன்னு வச்சிட்டோம்னா எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. பாருங்கள் இப்படி எப்படின்னா இப்போ இதுக்கு வந்து நம்ம ஏ பி கணத்தை நம்ம வந்து அம்புக்குறியீட்டு படத்தில் போட்டாச்சு. -1 வந்து 0 குறியிடுது. சரியா? 1 வந்து 2. பாருங்கள் அங்கே 1 நம்ம பிரதியிடணும். 1 பிரதியிடும்போது 2 × 1 ப்ளஸ் பி. பாருங்கள் 2. அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து என்னது 2. இது வந்து சமன்பாடு 2. இது வந்து சமன்பாடு 1. இப்போ 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். இப்போ -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 அதுவும் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 2. பாருங்கள் இப்போ வந்து இந்த ஏயும் பி 2a அடிபட்டு போயிடும். அப்போ 2b 2b இருக்கா 2. 2b ஈக்குவல் டு 2. அப்போ b ஈக்குவல் டு 2/2. அப்போ 2/2னா நமக்கு 1. ஆக a ஈக்குவல் டு என்னது பாருங்கள். இப்போ b நமக்கு 1 கிடச்சிச்சு. இதே சமன்பாடு 2ல் பிரதியிடணும். சமன்பாடு 2 இதில் நம்ம பிரதியிடும்போது இப்போ a வந்து நமக்கு தெரியாது, ஆனால் b வந்து தெரியும் 1. சரியா? ஏயும் பியும் கூட்டினா 2. அப்போது b வந்து 1. அப்போ a வந்து என்னது தான் 1. அப்போ a ப்ளஸ் 1 2 - 1 1 தான். இப்போ ஏயும் 1 பியும் 1. சரிதானா? இந்த கணக்கில் ஏபி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ். பாருங்கள் இதில் 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க என்று வரையறுக்கப்பட்டால் எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் -1 5 எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 இதை வந்து நம்ம மதிப்புகளை காணணும். இந்த ஒவ்வொரு மதிப்புக்கும் நம்ம இதை போட்டு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து இது சரிதானா? இப்போ 3 அப்படிங்கிற இடத்துல இதை போட்டு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். பாருங்கள் இந்த சமன்பாடு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ எக்ஸுக்கு இடத்துல 3 போட்டோம்னா எக்ஸ் வந்து 3. ஆக எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னா நம்ம 3 ப்ளஸ் 2 சரிதானா? ஆக 5. அப்போ எஃப் ஆஃப் 3 வந்து என்னது 5. இப்போ முதல் சமன்பாடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எஃப் ஆஃப் 0 இந்த இடத்துல 0 போட்டு நம்ம என்ன செய்யணும்? இப்போ கண்டுபிடிக்கணும். 0னா நமக்கு 2 தான். ஏன்னா அந்த எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ 0 ப்ளஸ் 2 வந்து என்னது 2 தான். அடுத்து -1 0.5 அதாவது -1.5 1.5 அப்படிங்கும்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டோம்னா இந்த எக்ஸில் போட்டு வரும்போது நமக்கு என்ன வந்துடும்? -1.5 -1 பாருங்கள் -2.5. இப்போ 2 வந்து என்ன வேணும்? 2 மைனஸ் வரும்போது அங்கே ப்ளஸ் தான் மாறிடும். சரியா? அடுத்து எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் -2. ஃபஸ்ட் நம்ம 2க்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து -2 கண்டுபிடிக்கணும். பாருங்கள் 2 கண்டுபிடிக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ 2 + 2 4. -2 கண்டுபிடிக்கும்போது என்ன வரும்? -2 இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் -1 அப்படிங்கிற இதை நம்ம வந்து பிரதியிட்டிருக்கோம். பிரதியிடும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா எஃப் ஆஃப் -2 வந்து -2 × -1. இப்போ 2 இருக்கும்போது நமக்கு -3. ஆக எஃப் ஆஃப் -2 வந்து -3. அது நமக்கு ஆன்சர். பாருங்கள் 10th பாருங்கள் எஃப் வந்து என்னது ஒரு கணம் -5 9 கொடுத்தாச்சு என்ற சார்பானது ஆறுங்கிறது மெயின்கள் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. பாருங்கள் இது மாதிரி எப்போன்னு பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து RX + 1 எப்படி இருக்கணும் அப்படின்னா அதான் -5 விட பெருசாக இருக்கணும். ஆனால் -5 இருக்கணும். இங்கே வந்து 2ஐ விட சிறியது. -5 விட பெரியது 2ஐ விட சிறியது இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி 5x² -1 வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 இருக்கணும் 2ஐ விட பெரியதாகவும் இருக்கணும். அதே மாதிரி 6ஐ விட சிறியதாக இருக்கணும். அடுத்து 3x - 4 வந்து இருக்குது 6 6ஐ விட பெரியது 9 9ஐ விட சிறியது. இந்த மாதிரி வரையறுக்கப்படுகிறது எனில் பின்வருவற்றை காண்க. பாருங்க ஃபர்ஸ்ட் கணக்கு எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 2 எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 2 எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 ஃபோர்த் பாருங்கள் 2f - 2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 பை
FF4 ப்ளஸ் FF -2. இப்போ இது ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ FF -3 கண்டுபிடிச்சிட்டு FF2 கண்டுபிடிச்சி ரெண்டு என்ஜினும் கூட்டணும். இந்த மாதிரி இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு கழிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கணங்களை வந்து எழுதியாச்சு. இது வந்து 5 விட பெரியது, 2 விட சிறியது. இது வந்து 2 விட பெரியது, 6 விட சிறியது. இது வந்து 6 விட பெரியதும், 9 விட சிறியது. இந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம ஒன்றா செய்யலாம். இப்போ FF -3 ப்ளஸ் FF2. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல FF -3 கண்டுபிடிக்கலாம். FF -3னா எக்ஸுக்கு இடத்துல -3 போட்டு பாருங்கள். -3 6xக்கு -3 ப்ளஸ் 1. இப்போ 6 3 பெருக்குனா 18, -18 ப்ளஸ் 1. அப்போ -18ல் ப்ளஸ் 1 கொடுக்கும் -17. அப்போ நமக்கு FF -3 வந்து -17. இப்போ FF2 கண்டுபிடிக்கணும். FF2 கண்டுபிடிச்சது எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 2 பண்ணணும். பாருங்கள், F2 = 5 2 ஸ்கொயர்டு -1. இப்போ 5னா 2 2 4 4 5 20 20 -9 அப்போ 19. அப்போ FF2 வந்து என்னது 19. இப்போ நம்ம கூட்டணும் ரெண்டையும். FF -3 ப்ளஸ் FF2வையும் கூட்டும்போது -17 ப்ளஸ் 19. இப்போ -17 ப்ளஸ் 19 ப்ளஸ் 2. இது இதோட விட சரியா. இப்போ 2ஆம் கணக்கு போகலாம். அடுத்து FF7 -FF1. இப்போ FF7னா எக்ஸ் இடத்துல 7 போட்டு நம்ம நினச்சணும் போடணும். பாருங்கள், 7 - 4. இப்போ 7 21 21 -4 வந்து கழிச்சா 21ல் ப்ளஸ் 21ல் -4 கழிக்கும்போது நமக்கு 17. இப்போ FF1 கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இடத்துல 1 போடுங்க. போட்டால் நமக்கு என்ன வரும்? 6 1 பெருக்குனா 6 ப்ளஸ் 1 7. இப்போ FF7லேருந்து -FF1 நம்ம கழிக்க போகிறோம். இப்போ FF7 வந்து எத்தனை நமக்கு 17. 17ல் 7 கழிச்சா எத்தனை 10. அப்போ இதோடைய விடை என்னது 10. அடுத்து 3 2F FF4 ப்ளஸ் FF8. இப்போ 2FF4 நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து FF4 இப்போ நமக்கு எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா FF(x) = 5x² - 1. இந்த இதை வந்து நம்ம நினச்சிடும் பயன்படுத்தணும். இப்போ இந்த எக்ஸ் இடத்துல 4 போட்டு அப்போ 4 16 16 5 எத்தனை 80 80 -1 79. ஆக இப்போ இந்த FF2FF4 வந்து எத்தனை 79. இப்போ FF8 கண்டுபிடிக்கணும். FF8க்கு நம்ம எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா FF(x) = 3x - 4. இப்போ இதில் வந்து எக்ஸ் இடத்துல 8 போடணும். 3 × 8 -4. அப்போ 24 -4 20. ஆக இதுக்கு வந்து நமக்கு எத்தனைனா 20. இங்கே இருக்கு எத்தனை 79. பாருங்கள், இப்போ ரெண்டையும் கூட்டணும். 2 79 ப்ளஸ் இப்போ 2F வந்துருக்கா 2 79 ப்ளஸ் 20. இப்போ 2 79 பேருக்கு நமக்கு என்ன வரும் 158 ப்ளஸ் 20 கூட்டினா எத்தனை 178. இதுதான் ஆன்சர். அடுத்து ஃபோர்த்துக்கு வந்து என்னென்னா நமக்கு என்ன சமன்பாடு அப்படின்னா RX + 1. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல எத்தனை போடணும்? முதல்ல -2 போட்டு பார்க்கலாம். 11 -11. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போட போகிறோம் 6 போட்டு செய்யும்போது நமக்கு என்ன வரும் 3 6 18 -4 இப்போ 14. இப்போ FF4 அடுத்து FF -2 கண்டுபிடிக்கணும். FF4 கண்டுபிடிக்கணும். பாருங்கள், கண்டுபிடிச்சா எத்தனை வருது நமக்கு பாருங்கள். இப்போ FF4 மதிப்பு இருக்க கண்டுபிடிச்சிட்டோம். இதில் பாருங்கள் FF4 வந்து எத்தனை 79. அப்போ 79 நம்ம அப்படியே போட்டுடலாம். அடுத்து FF -2 அதுவே நம்ம இப்போ இதில் கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை 11. பாருங்கள், இப்போ 2FF -2 -FF6 /FF4 + FF -2. இதுக்குரிய அந்த ஆன்சர்ஸ் போடலாம். பாருங்கள், இதுக்கு வந்து -11 -14 79 ப்ளஸ் -14 சரியா. இப்போ என்ன வரும் நமக்கு -22 -14 ரெண்டையும் பெருக்கும்போது 79 -11.
இப்போ இதை கூட்டும்போது ரெண்டு ரெண்டு மைனஸ் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 36 29 பண்ணா 68. ஆக 4ஆல் வகுக்கலாம். பாருங்கள் 9 4 36, அங்கே வந்து 17 4 36. ஆக 9/17. பாருங்கள் 11. புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது f(t) = 1/2 g(t² + at + b) என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு a, b ஆகியவை மாறிலிகள். g ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம், s(t) ஆனது ஒன்றுக்கொண்டான சார்பாகும் என ஆராய்க. f(x1) = f(x2). இது வந்து என்ன வரும்னா x1 = x2. பாருங்கள், அப்போ st1 st2 நம்ம போடணும். அரை gt² + at + b நம்ம இந்த ஃபார்முலா. அரை gt² t2². இப்போ t1 இங்கே t2, t1 t2. சரியா? அந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இது வந்து இதை அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதிலேருந்து இதை கழிக்கும்போது நமக்கு வந்து இங்கே என்னது, இந்த 2b அடிபட்டு போயிடும். ஆக இருக்குது அரை g நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே t1² - t2² ப்ளஸ் a t1 t2 - t2 0. இது வந்து x2 - y2². இந்த x² - y² ஃபார்முலாவில் வந்து x + y × x - y. அதே மாதிரி t1 + t2 t1 + t2 + t1 - t2 0. சரியா? அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன செய்யணும், எழுதணும். எழுதும்போது t1 - t2 ப்ராக்கெட்டில் அரை g t1 + t2 + a = 0. t1 - t2 0, அரை g t1 + t2 + a 0. இப்போ t1 t2 ஈக்குவல் பாருங்கள் 2 சமம் அப்படிங்கும்போது நமக்கு அரை g t1 + t2 = -a. பாருங்க, இந்த அரை வந்து அந்த பக்கம் போகும்போது பாருங்கள் இந்த மாதிரி 2aன்னு கிடைக்கும். இப்போ 2a - g f(t) என்பது ஒரு ஒன்றுக்கொண்டான சார்பு அப்படின்னு சொல்லி நினச்சினா நம்ம இதை முடிச்சிடலாம். அடுத்து 12. t என்ற சார்பானது செல்சியஸில் சென்டிகிரேடு உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது t(c) = f என வரையறுக்கப்பட்டால் இங்கு f வந்து 9/5 c + 32. இந்த மாதிரி இந்த சமன்பாடு நம்ம என்ன செய்யணும், ஒன்று கண்டுபிடிக்கணும். tf0 tf28 tf - 10 tfc = 212 இருக்கும்போது c இன் மதிப்பு இதில் கண்டுபிடிக்கணும். அடுத்து செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டுபிடிக்க. ஒன்று நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். மொத்தம் 5 கணக்குகள் வருது. பாருங்கள், முதல் சமன்பாடு போகும்போது சி இருக்க இடத்துல நம்ம என்ன போட போகிறோம், 0 போட போகிறோம். 0 போடும்போது சி வந்து 0னா பாருங்கள் 9/5 × 0 + 32. அப்போ இதில் என்ன வரும், 32 f தான் வரும். ஆன்சர் 32. 0 கூட 32 கூட்டும்போது 32. அடுத்து tf28 சி இருக்க இடத்துல 28 போடும்போது 9/5 × 28 + 32. பாருங்கள் 2 பெருக்கும்போது 252/5 + 32. இப்போ நம்ம 2 கூட்டிடலாம். அதான் 32 5 பெருக்கிட்டு இந்த 2 கூட்டி நம்ம என்ன பண்ணணும், 412/5. இப்போ 5ஆல் அடி கொடுக்கும்போது 1 5 5 8 5 40 8 அப்புறம் 12 இருக்குது 2 5 10 .4 மீதம் 82.4 ஃபாரன்ஹீட். இதனுடைய ஆன்சர். அடுத்து tf - 10 சி இருக்கிறதுல -10 போடுங்க. 9/5 -10 + 32. இப்போ 1 5 5 2 5 10. அப்போ 9 18 -18 + 32. அப்போ நமக்கு என்ன வரும், +14 f. நெக்ஸ்ட்டு சி இருக்கிறதுல 21.5. சாரி, இதில் என்ன கொடுத்துருக்குன்னா சி இருக்கிறதுல 212 இருந்தால் உங்களுக்கு சியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு. அப்படிதானே? அதாவது t(c) வந்து 212. அப்போ சியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு. இது மாதிரி இது வரைக்கும் இந்த இடத்துல சிக்குள்ள மதிப்பு போட்டோம். ஆனால் சிக்குள்ள மதிப்பு நம்ம இப்போ என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும்.
பாருங்கள் 9/5 சி ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 212. அப்போ 9/5 வந்து இந்த 32 இந்த பக்கம் போது மைனஸாக மாறிடும். இப்போ 212 32 கழிச்சா எத்தனை 180. 9/5 வந்து சி வந்து 180. அப்போ சியை மட்டும் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும் 180 பெருக்கல் 5/9. இப்போ 9 9 20 9 180. அப்போ 25 பெருக்கல் 100 டிகிரி சென்டிகிரேட். சியோட மதிப்பு என்னது 100. நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு பாருங்கள். இதில் வந்து செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமம். அப்போ சியும் எஃப்பும் சமம் அப்படின்னா எஃப் வந்து என்னது 9/5 சி ப்ளஸ் 32. எஃப் மைனஸ் 9/5 எஃப் ஈக்குவல் டு 32. அப்போ 5F அதாவது 5F மைனஸ் 9F ஈக்குவல் டு 32 பெருக்கல் 5. இப்போ இதில் கழிச்சோம்னா 4F 32 5 பெருக்கல் 160. ஆக எஃப் வந்து 160/4 ரொம்ப மைனஸ் 40 ஃபாரன்ஹீட். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.